ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஒர்க் முடிஞ்சு ரூமுக்கு போயிட்டுருக்கப்போ நல்ல குளிர். எனக்கு எப்பயும் நல்லா குளிர் அடித்தாலும் சரி, நல்லா ஏசியில் இருந்தாலும் சரி, உள்ளங்கை மட்டும் என்னமோ ஒரு மாதிரி வேர்க்கும். அது கையை இறுக்கி பிடிச்சிட்டு இருக்கனாலயா என்னன்னு தெரியல. அப்படியே நடந்து ரூமுக்கு போயிட்டு படுத்து தூங்கிட்டேன். சாப்பிட்டு காலையில் எழுந்திரிச்சிட்டு ரசம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரசம் வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பூண்டை நல்லா இடிச்சிட்டு மிளகு சீரகம்லாம் போட்டு நல்லா இடிச்சிட்டு அதை எடுத்து ஓரமாக வச்சுட்டு ஒரே ஒரு தக்காளி, கருவேப்பிலை கொஞ்சம், 3 பச்சை மிளகா. ரூம்மேட் அண்ணா தான் எனக்கு செஞ்சு கொடுத்தாரு. ஃபர்ஸ்ட் கடுகை போட்டுட்டு அப்புறம் காஞ்ச மிளகா அப்படியே போட்டுட்டு அந்த பச்சை மிளகாயும் கருவேப்பிலையும் போட்டு அப்படியே வதக்க வேண்டியதுதான். இப்படி பண்றதான் ஈஸி அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிக்கிட்டே எனக்கு சொல்லி கொடுத்தாரு. நான் இடிச்சு வச்ச ஐட்டம்ஸ்லாம் அப்படியே தூக்கி உள்ள போட்டுட்டு பெருங்காயத்தூள்லாம் கொஞ்சம் போட்டுட்டு அப்புறம் கொஞ்சோண்டு உப்பு, அந்த ஒரே ஒரு தக்காளியை கையாலேயே அப்படியே பிசைஞ்சு பிழிஞ்சு விடணுமாமா. அப்புறம் புளி தண்ணி அதில் ஊற்றிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே அடுப்பில் வச்சிருந்தோம்னா ரசம் ரெடி. அப்புறம் என் சோத்தை நல்லா வடிச்சிட்டு ஊர்லேருந்து கொடுத்து விட்டு அப்பளம்லாம் பொரிக்கலான்னு நான் தான் ஐடியா கொடுத்தேன். சூப்பர்ப்பா தம்பி, எடுத்துட்டு வா அப்படின்னாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் அப்படியே பொரிச்சிட்டு சாப்பிட உட்காந்துட்டோம். அண்ணன் நேற்று அவர் வச்ச மட்டன் குழம்புலேருந்து கொஞ்சம் கொடுத்தாரு. அண்ணனுக்கு நன்றியை சொல்லிவிட்டு அப்படியே ஃபஸ்ட்டு கொஞ்சமாக அதை போட்டு சாப்பிட்டு அதுக்கப்புறம் நம்ம ரசத்தை போட்டு நல்லா பிசைஞ்சு சாப்பிட வேண்டியதுதான். நல்லா சாப்பிட்டு அப்படியே வேலையை கிளம்பிட்டேன். இன்னைக்கு ஃப்ரைடே இல்லை, எல்லாரும் தொழுதுட்டு ஆப்போசிட்டில் வந்துருப்பாங்க. ஸோ அதனால் இன்றைக்கி சீக்கிரம் போயிடலாம். அவங்க தொழுகிற டைம் கொஞ்சம் முன்னாடி மாற்றி வச்சுட்டாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம போகணும். அதனால் சீக்கிரமாக கிளம்பி அப்படி நடக்க ஆரம்பிச்சிட்டேன். இப்போதைக்கு முசஃபா 14 வரைக்கும் இந்த பெயிண்ட் அடிச்சிட்டாங்க. இந்த பெயிண்ட் அடிச்சிட்டாங்க அப்படின்னாலே பெய்ட் பார்க்கிங் வரப்போகுதுன்னு அர்த்தம். கார் வச்சுருக்கவங்களுக்குலாம் கொஞ்சம் கஷ்டம் தான். என்ன பண்ணுறது? பை கைஸ்.